சட்னி தயாரிக்கலாம். புதினா சட்னி தயாரிக்கலாம். தோசைக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் காரத்துக்கு தேவையானது பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. ஒரு 8 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி, தக்காளி சட்னிக்கு ஏற்றாப்புல இந்த சால்ட் இதுலேயே சேர்த்துக்கலாம். தலை அளந்து வச்சுக்கிறேன். புதினா தலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். புதினா சட்னி தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புதினா ஒரு மாதிரி வாசம் அடிக்குங்களா, அதை கொஞ்சம் கருவேப்பிலை போட்டால் அவ்வளோவா தெரியாது. கருவேப்பிலை ஏற்கனவே சொல்லியிருக்கிறவன் எல்லாத்துக்கும் நல்லதுன்னு, அதனால் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி அவ்வளோ போட்டாச்சு. தக்காளி போட்டிருக்கனால இதே புளிப்பு இருக்கும். கொஞ்சம் புளிப்பு அதிகமாக வேணுங்கிறவங்க இத்தனையோண்டு புளி சேர்த்துக்கலாம். சால்ட்டு எல்லாம் போட்டாச்சு. இது நம்ம ஆறினோன்னே இப்போ அரைச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதில் புதினா சட்னி நம்ம அரைச்சோமா, அதுக்கு ஒரு பால்சிட்டை போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணி 2 கருவேப்பிலையை போட்டு புதினா சட்னி ரெடி. தோசை சுட்டு சாப்பிட்லாம் வாங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பாருங்கள், கமெண்ட். சூப்பர்.